அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தலபாத் விசாவை பத்தி பார்க்க போறோம். தலபாத் விசானா என்ன அப்படின்னா ஃபுட் டெலிவரி விசா. நீங்க ஃபுட் டெலிவரி விசால இங்க வரீங்கன்னா முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. 3 வருஷமும் நீங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்க எமர்ஜென்சி அப்படின்னா கூட ஊருக்கு போக முடியாது. அப்படி நீங்க ஊருக்கு போறதா இருந்தா 600 கேடி பணம் கட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. 600 கேடி பணம் கட்டிட்டு நீங்க ஊருக்கு இங்க ஆல்ரெடி நீங்க வர்றதுக்கு விசா 30,000 40,000 பணத்தை கொடுத்து வந்திருப்பீங்க. அது இல்லாம இங்க வந்து நீங்க ஊருக்கு போறதுக்கு 600 கேடி பணத்தை கட்டிட்டு எக்ஸிட் அடிச்சு தான் அனுப்புவாங்களே தவிர அவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில கம்பெனி இருக்காங்க, நல்ல கம்பெனிகள்லாம் இருக்காங்க. அவங்களும் நல்ல கம்பெனிலாம் சொல்லிட முடியாது. 600 கேடி உங்க பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு அனுப்புவாங்க. திருப்பி நீங்க வந்ததுக்கப்புறம் அந்த 600 கேடி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு. அதனால நீங்க வந்து எமர்ஜென்சி லீவ்னா கொடுப்பாங்களா, அதெல்லாம் நீங்க முன்கூட்டியே பார்க்கணும். ஒரு விசா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி லீவ் கொடுப்பாங்களா, இயர்லி வெகேஷன் கொடுப்பாங்களா, பெய்டு லீவ் கொடுப்பாங்களா, இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து வந்து சம்பளம் வந்து எவ்வளவு தராங்க, 120 140 150. இதுக்கு முன்னாடி அங்க தலபாத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கரெக்டா வருதா, இதெல்லாம் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடியா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வண்டி ஓட்டுறீங்க, காரோ பைக்கோ ஏதோ கொடுக்குறாங்க, அதை ஓட்டுறீங்க அப்படின்னா பெட்ரோல் காஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, ஒரு டெலிவரிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. இப்போ உண்மையிலே இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 140 கேடி சம்பளம் அப்படின்னு பிக்ஸ்ட் நீங்க வரீங்கன்னா டார்கெட் வந்து 450 டெலிவரி கொடுப்பாங்க. 450 டெலிவரினா ஒரு டெலிவரிக்கு 450 ஃபில்ஸ் கொடுப்பாங்க. 450 ஃபில்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி 450 இன்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க போட்டோம்னா கிட்டத்தட்ட 300 350 கேடி கிட்ட வரும். நம்ம அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா 200 கேடி வரும். 450 டெலிவரி நீங்க பாத்தீங்கன்னா 200 கேடி வரும். உங்களுக்கு சம்பளம் பிக்ஸ்டு சம்பளம் 140 இருக்குன்னு வைங்களேன். அவங்க மொத்தமாவே 200 தான் கொடுப்பாங்க. நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 50 கேடி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதிகபட்சமா நீங்க சம்பாதிக்கிறது வந்து ஒரு 200 கேடி தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு நீங்க வரீங்க, தலபாத்துல வரீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்க வரணும் அப்படின்னா, விசா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன அக்ரிமெண்ட் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல், ஸ்டாம்பிங், பிசிசி இது மூணுத்தையும் நம்ம ஊர்ல முடிச்சுட்டு நீங்க இங்க வரீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு நீங்க வந்து வேலைக்கு போக மாட்டீங்க, சம்பளம் கிடைக்காது. உங்களுக்கு ரூம் இங்க கொடுத்துருவாங்க, ஆனா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க சில கம்பெனில. ஆனா உங்களுக்கு வண்டி கொடுக்குற வரைக்கும் 2 மாசம் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு காசு கொடுக்குறாங்களா, இங்க வந்தா தங்கறதுக்கு பெட்ஷீட் இதெல்லாம் வாங்கி தராங்களா, இல்ல நம்ம வாங்கிட்டு வரணுமா, அப்படிலாம் நீங்க முதல்ல நீங்க பாத்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, இங்க வந்து அந்த 2 மாசம் நீங்க இங்க தங்க. முன்னொரு விஷயம், நீங்க இங்க வந்து 2 மாசம் சம்பளம் ஊருக்கு அனுப்ப முடியாது. நீங்க இங்க வந்தீங்கன்னா 2 மாசம் லைசன்ஸ் எடுத்து சிவில் ஐடி எடுத்து உங்களுக்கு காரோ பைக்கோ ஏதாவது கொடுக்குற வரைக்கும் நீங்க சம்பளம் ஊருக்கு அனுப்ப முடியாது. இப்படி ஒரு கட்டம் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்க ஊருக்கு போறீங்கன்னா இப்போ இங்க வந்துட்டீங்க, 6 மாசம் இருக்கீங்க, 1 வருஷம் இருக்கீங்க, எனக்கு பிடிக்கல ஊருக்கு போறீங்க, இந்த மாதிரி நீங்க போய் கேட்கும் போது 600 கேடி பணம் கட்ட சொல்லுவாங்க. நீங்க ஊருக்கு போறேன்றப்ப நீங்க 600 கேடி பணம் கட்ட தேவையில்ல. நேரா எம்பசிக்கு போங்க, சூனுக்கு போங்க. போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு சம்பளம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இல்ல எனக்கு எமர்ஜென்சி, இந்த மாதிரி எமர்ஜென்சி நான் ஊருக்கு போறேன், எனக்கு ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க, 600 கேடி பணம் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபைல் கேஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க. போட்டு 2 மாசத்துல உங்களுக்கு ஊருக்கு அமைச்சிருவாங்க. நீங்க பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. பணம் கட்டி ஊருக்கு போக தேவையில்ல. இன்னும் தலபாத் டிரைவர் இங்க இருக்காங்க, இங்க குவைத்துல இருக்காங்க. வண்டி ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. அடுத்தது இப்படி ஏகப்பட்ட ஒரு சின்னதா ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தாலும் பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. தலபாத் டிரைவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இங்க. என்ன அவங்களுக்காக இந்த வீடியோ போறேன். இதுக்கு முன்னாடி தலபாத் வீடியோல யாராவது வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.